ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்தா அஃபிஷியல்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபர்ஸ் கடையான பக்கோடா பாய்ஸ் சூளைமேடு பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம போய் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ணா வந்து அவங்க கடையில் இருக்க எல்லா மெனுவும் சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். பின்னாடி ஒரே சவுண்ட் என்னடான்னு பார்த்தா வட்டா தட்டிக்கிட்டே இருக்காங்க, பார்சல் போய்கிட்டே இருக்குன்னு சரின்ட்டு அதை ஒரு வீடியோ போய் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே வந்தால் சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக அழகாக க்யூட்டாக ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க. எல்லா ஃபோட்டோஸையும் அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே மெனுவுமே உள்ளே இருந்துச்சு. நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மட்டன் பிரியாணி ஃபைனலாக வந்துச்சு. பார்க்கும் போதே பாருங்கள், மட்டன் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சிக்கன் பீஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும் போதே. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா மட்டனும் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்த்துடலாம், அப்படி தான் சாப்பிட்டா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மட்டன் பீஸை வச்சு, ரெண்டாவது பாயில்டு எக்கு எடுத்து கொஞ்சம் வச்சு, அதுக்கப்புறம் ரைத்தா ஆனியன் எடுத்து வச்சு, எல்லாருக்கும் ஃபேவரட் ரைத்தா அதை நிறையவே வச்சு, அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் கொஞ்சம் எடுத்து வச்சு சூப்பராக சாஃப்டாக இருந்த 65 கொஞ்சம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு வாய் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான். ஏன்னா அவன் தான் கரெக்டாக சொல்வான்றதுனால ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் ஊட்டினேன். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டு 2 பேருமே சாப்பிட்டு பில் பே பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். பில் பே பண்ணுறதுக்கு போனீங்க பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் நீ என்னாலாம் பண்ண முடியாதுடா, ஒரே ஜென்ஸாக இருக்காங்க. நான் வேணா வீடியோ இருக்கிற நீ பண்ணான்ட்டு அவன் தலையில் கட்டிட்டு ஒரு வழியாக அவன் நின்று அந்த கூட்டத்தில் எப்படியோ பில்லும் பே பண்ணிட்டான். பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கூட உள்ள டைனிங்கில் சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. செம்ம கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. வந்துகிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஒரு வேளை நாங்கள் பே பண்ணிட்டு வந்துட்டு வெளியே நாங்கள் ஒரு பார்சலும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் நிறுத்தியிருந்தோம். நாங்கள் வெளியே வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பக்கோடா பாய்ஸ் பிரியாணி வந்து எப்படி இருந்துச்சு, ரேட் எவ்வளோ, எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல் வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.